सबको नमस्कार अनेवरुक्कुम वणक्कम हेलो एवरीवन वेलकम टू नॉलेज दुनिया இப்போ ராசி பாஷா வந்து செகண்ட் லெசன் தேர்ட் லெசன் எஸ்ஏ போட்டிருக்கோம் பேப்பர் 1ல் இப்போ வந்து ஃபஸ்ட் ரோமனில் இப்போ வந்து ஃபோர்த் லெசன் பார்க்குறோம். கிளவுனா பொம்மை சியாராம் சரண் குப்த் அவர்களால் இயற்றப்பட்டது. ரோமன் செகண்டு கிளவுனா கவிதாக்கா சாராம்ச லிக்கிய இப்போ எஸ்ஏ பார்க்குறோம். கிளவுனா பொம்மை கவி பரிச்சய கவிஞருடைய அறிமுகம். क्लौना नामक यज्ञ कविता श्री सियाराम शरण गुप्ती की कवितागை இந்த கிளவுனா என்ற பொம்மையில் வரப்பட்டுள்ள கவிதை பாடல் சியாராம் சரண் குப்திஜி அவர்களால் இயற்றப்பட்டது. ஆப் கவி மைத்திரி சரண் குப்திஜி கே பாயிகை. இவர் மைத்திரி சரண் குப்திஜியோட சகோதரர் ஆவார். ஆப் ராஷ்டிரபிதா கே பூஜாரிகை. இவர் தேசிய கவிஞராக விளங்கி தேசியத்தை வணங்கக்கூடியவராகவும் விளங்கினார். சியாராம் சரண் குப்த் அவருடைய பிறப்பு சன் 1895 1895. ஜன்மஸ்தான் அவர் பிறந்த இடம் சிர்காவ் கிராமம் ஜான்சி என்ற மாவட்டத்தில் பிறந்தார். நிதன் அவருடைய இறப்பு சன் 1963 1963 மறைந்தார். கவிதா பரிச்சய பாடலின் அறிமுகம். பால் சன்சார் அனோகாகை. குழந்தைகள் உலகத்தில் தனித்துவமானவராக இருக்கின்றனர். வகாங் சஷ்டி கீம்தி அப்புனா பராயா கா கோயி காம்னகி. சஷ்டி அப்படின்னா வந்து குறைவு, கீம்தின உயர்வு. ஒரு பொருள் வந்து குறைவாக உள்ளதோ விலை அதிகமாக உள்ளதோ அது தங்களுடையதா அல்லது வேறுடையதா என்ற கேள்விக்கு குழந்தைகளிடம் இடமில்லை. பசந்திகை யா நகி யகி பாத்து பிரத்தான்யகை. ஒருவர் எதை விரும்புகிறாரோ இல்லையா என்பதன் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. கவி இஸ் கவிதா மே பால் மனோ விஞ்ஞான் கா சுந்தர் சித்திரன் தேத்தேகை. கவிஞர் இக்கவிதையில் குழந்தைகளுடன் உளவியல் அப்படியே மனோரீதியான இடத்தை அழகாக வர்ணித்து இருக்கிறார். கவிதாக்கா சாராம்ச. இந்த கவிதை இந்த பாடலின் சுருக்கம். தீனா கரீப்தா. தீனா என்பவர் ஏழையாக இருந்தார். கரீப்னா ஏழை. உஷ்னி அப்புனே பியாரே பச்சோக்கு மிட்டி கா கிளவுனா தியா. தீனா கரீப்தா. தீனா ஏழையாக இருந்தான். உஷ்னி அப்புனே பியாரே பச்சோக்கு மிட்டிகா கிளவுனா தியா. அவன் தன்னுடைய அப்புனே பியார் அப்படின்னு தன்னுடைய அன்பு குழந்தைக்காக மண்ணாலான பொம்மையை வாங்கி தந்தான். தியாத்தா வாங்கி தந்தான். அவங்க அப்பா வந்து தன்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து களிமண்ணால பொம்மை வந்து வாங்கி தந்தார். பச்சாபி குஷி சே உஷ் கிளவுனா கே சாத்து கேள் ரகாத்தா. அவங்க அப்பா அந்த குழந்தைக்கு பொம்மை வாங்கி கொடுத்தோன்னே அந்த குழந்தை வந்து மகிழ்ச்சியுடன் அந்த பொம்மையுடன் விளையாடி கொண்டிருந்தான். மகிழ்ச்சியோடு அந்த பொம்மையை வச்சு அந்த குழந்தை வந்து விளையாடி கொண்டிருந்தது. சன்யோகவஸ் அப்படின்னா தற்செயலாக दीना के बच्चे ने राजकुमार को सोने के खिलौनों के साथ खेलते हुए देख लिया. தற்செயலாக தீனா கே பச்சி அந்த தீனாவுடைய அந்த குழந்தை வந்து ராஜ்குமார் அந்த இளவரசன் வந்து தங்கத்தினால் செய்யப்பட்ட பொம்மையுடன் விளையாடி கொண்டிருப்பதை அந்த குழந்தை பார்த்தது. அந்த தீனாவோட குழந்தை வந்து பார்க்குது. दीना का बच्चा अब सोने के खिलौना के लिए மச்சல் கயி. உடனே அந்த குழந்தை வந்து இந்த தீனாவோட குழந்தை வந்து பார்த்துட்ருக்கு. அந்த இளவரசன் வந்து தங்கத்தினால பொம்மை விளையாடி கொண்டிருந்தது பொறுமையோடு அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் நம்மளுக்கு கொடுப்பாங்களான்ட்டு என்ன பண்ணுறான், பொறுமையோட மச்சல் அப்படின்னா வந்து பொறுமை இழந்துடுறான். அந்த பொம்மை வேணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து பார்த்துட்டே இருக்கான். வக்கு ககத்தே லகா. உடனே அந்த குழந்தை வந்து தீனாவோட குழந்தை சொல்கிறான் என்னவென்றால் ஜிஸ் கிளவுனாக்கு லேக்கர் ராஜ்குமார் த கேள் ரகா தா முஜே வகி கிளவுனா சாகியே. உடனே அவங்க அப்பாட்ட வந்து தீனாட்ட சொல்கிறேன், ராஜ்குமார் இளவரசர் விளையாண்ட பொம்மை வந்து எனக்கு வந்து அந்த பொம்மை வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீனாட்ட வந்து அந்த குழந்தை வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறான். இதர் ராஜ்மஹல் மே ராஜ்குமார் ககு ரகாத்தா. இங்கே அரண்மனையில் ராஜ்குமார்
கூறுகிறார். இளவரசன் கூறுகிறார், ரோட்டில் 10 மே ஏக்கு லடுக்கா, ரோட்டில் ஒரு சிறுவன் ஒரு பொம்மையை தடவி கொண்டிருந்தான். முஜே வகி கிளவுனா சாகிய, எனக்கு அந்த பொம்மை வேண்டும். நௌக்ரனே சம்ஜாயா கி வகு கிளவுனா மிட்டிகா ஹோகா. ஒன்று இந்த வேலையாட்கள் அந்த அரண்மனையில் சொல்கிறாங்க, அந்த குழந்தைக்கு அந்த இளவரசிக்கு புரிய வைக்கிறாங்க. அது களிமண்ணால் பொம்மை அது அப்படின்னு சொல்லிட்டு, சம்ஜாயா அப்படின்னா புரிய வைக்கிறாங்க. அது மண்ணால் செஞ்சப்பட்ட பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு இளவரசிட்டு புரிய வைக்கிறாங்க. யகு தோ சோனேகா கிளவுனாகே தும் இஸ்கே சாத் கேலா. யகு தோ சோனேகா கிளவுனாகே, இது தங்கத்தினாலான செய்யப்பட்ட பொம்மையாக இருக்கிறது. தும் இஸ்கே சாத்து கேலோ, நீ இந்த பொம்மையுடன் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இந்த பொம்மை கூட தான் நீங்கள் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசரிடம் வேலையாட்கள் சொல்கிறாங்க. ராஜகுமார் போலாக்கி, ராஜகுமார் இளவரசன் கூறுகிறார், மிட்டிகா கிளவுனாகி யா சோனேகா கிளவுனாகி மேரே பாஸ் வைசா கிளவுனா ஏக்கு பி நகி. அப்போ இளவரசர் சொல்கிறாரு, மிட்டிக்கா அது மண்ணாலான பொம்மையாக இருந்தாலும் சரி, தங்கத்தினால் ஆன பொம்மையாக இருந்தாலும் சரி, பாஸ் மேரே பாஸ், அது என்னிடம், அப்படிப்பட்ட பொம்மை என்னிடம் இல்லை என்று இளவரசன் கூறுகிறார். ராஜ்குமார் ஹட்டு கர்னேலகா, உடனே ராஜ்குமார் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாப்புல, எனக்கு அந்த பொம்மை தான் வேணும். உஷ்ணி அப்புனே சாரே கிளவுனா ஃபேங்கிதியா, அங்கே இருக்க பொம்மையெல்லாம் என்ன பண்ணுறாரு ராஜ்குமார் இளவரசர் எல்லா பொம்மையும் தூக்கி எறிகிறாரு. சாரே கிளவுனா ஃபேங்க்னா தூக்கி எறியாது இல்லை, அங்கே இருக்க பொம்மை எல்லாமே தூக்கி எறிகிறார். உண்மை சாந்திக்கே கிளவுனா பீத்தே, ஒன்று வெள்ளியினால் செய்யப்பட்ட பொம்மைகளும் கூட இருந்தன. சோனேக்கே கிளவுனா பி தே, அங்கே வெள்ளியினால் செய்யப்பட்ட பொம்மைகளும் இருந்தன மற்றும் தங்கத்தினால் செய்யப்பட்ட பொம்மைகளும் இருந்தன. வகு யகி ககக்கர் மச்லனி லகாக்கி மை வகி கிளவுனா லூங்கா, எனக்கு அந்த பொம்மை தான் வேண்டும். மை வகி கிளவுனா லூங்கா, எனக்கு அந்த பொம்மை தான் வேண்டும் என்று அவன் மீண்டும் மீண்டும் அழுகிறான். விசேஷா சிறப்பு. பால்கோக்கா சன்சார் அழகுகை, குழந்தைகளுடைய உலகம் வேறாக இருக்கிறது. வகாம் சோனா ஒரு மிட்டி சமான்கை, அங்கே தங்கம் மற்றும் மண்ணாலான பொருள்களும் ஒன்றாகத்தான் தெரிகிறது. குழந்தைகளின் கண்ணோட்டத்தில் தங்கம் மற்றும் மண்ணும் ஒன்றாகத்தான் தெரியும். அமீர் அவரு கரீபுக்கா ஃபர்க்கு நகிகை, பணக்காரர் மற்றும் ஏழை என்ற வித்தியாசம் குழந்தைகளுக்கு தெரியாது. கவினி இசி சன்சார்கா இஸ் கவிதாமி சித்திரன் கியாகை, கவிஞர் இந்த உலகத்தில் இந்த கவிதையை அழகாக படம் பிடித்து காட்டுகிறார். குழந்தைகளின் குணநலன்களை அழகாக படம் பிடித்து காட்டுகிறார். இக்கவிதையில் கவிஞர் குழந்தைகளின் மனோரீதியான உளவியலை படம் பிடித்து காட்டுகிறார். நன்றி, தன்யவாத்.